எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆனி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? மேச ராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி மேச ராசி. மேச ராசியாதிபதி செவ்வாய் பகவான், மங்களக்காரகன் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. இப்போ 1ஆம் வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 1ஆம் இடத்துலையே, அதாவது தன்னோட சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே உட்காந்துருக்கிறார். இப்படி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதி வரைக்கும், ஆனி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே உட்காந்துருப்பார், அதாவது சொந்த வீட்டிலே உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா 1ஆம் இடம் 8ஆம் இடம், 1ஆம் இடம்ன்றது ஜென்மஸ்தானம், 8ஆம் இடம்ன்றது பார்க்கும்போது அதாவதுன்றது ஆயுள் ஸ்தானம். அப்போ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஜென்மத்திலேயே உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு முதல் 5 நாள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஹெல்த்தி விஷயம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முதல்ல ஒரு 5 நாள் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவார்னா, மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி பெயர்ச்சாகிறார். அப்படி பார்க்கும்போது ஜென்மஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். எப்பயுமே செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் இப்போ 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், அது போக வாக்குஸ்தானம். இப்போ நம்ம ஒரு வாக்கு சொல்லியிருப்போம், ஒரு வாக்கு கொடுத்துருப்போம், அது நம்மளால் செய்ய முடியாமல் இருந்திருக்கோம், அதனால் ரொம்ப மன உளைச்சல் இருந்திருப்போம். அப்படி இருந்தவங்களுக்கு 5ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கொடுத்த வார்த்தை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டட வேலை சம்மந்தப்பட்டது, ஒரு பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை, ஃபைனான்ஸ் ரீதியாக குடுக்கல் வாங்கல், இதுபோல் அதாவதுன்றது ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேலைகள் நின்று போயிருந்தால் நிச்சயம் மீண்டும் அது எடுத்து செய்கிறதுக்கு உண்டான பிராத்தம் 5ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். 2வது கல்விஸ்தானம், செவ்வாய் பகவான் உட்காரும் பொழுது கல்வியில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும் மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பார். சின்ன ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய ஸ்கூலில் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். 2வது இப்போ நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, இல்லை அதாவது நம்ம தகுதிக்கு மீறி அதாவது இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டோமோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. ஏன்னா செவ்வாய் பகவான் போய் நல்ல நிலைமையில் உட்காந்துட்டாரு. அதனால் உங்களுக்கு அந்த கல்வியில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டாம். நீங்கள் இறங்கின விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதேமாரி தனஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லும்போது 4 காசு வீட்டில், வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு, அதாவது 6ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக 4 காசு கையில் நிற்கும். அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியில் முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது கண்டிப்பாக செல்வங்கள் ஓரளவுக்கு, இந்த மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் இது எப்போ தீரும், இதனுடைய கடன் கட்டி வெளியில் வந்துடுவோமா, எதிர்பார்த்த அமௌண்ட்டு கிடைச்சிருமா, பொதுவாக இந்த குழப்பத்திலிருந்து நம்ம எப்போ வெளியில் வருவோமோ அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு 6 தேதிக்கு மேலே
செவ்வாய் பகவான் போய் ரிஷபராசியில் உட்காரும்போது நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொடுத்துருவார். அதே மாதிரி அந்த கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். மன வருத்தம், மன குழப்பத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், அதாவதுன்றது பிரிஞ்சிருந்தாலும் சரி, மன சங்கடத்தில் இருந்தாலும் சரி, போராட்டத்தில் இருந்தாலும், இது எல்லாமே நிச்சயம் நீங்கள் மீண்டும் அதாவது ஒன்றா சேர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ராசியாதிபதி நல்ல ஸ்தானத்தில் சூப்பராக உட்காந்துருக்கிறாரு. அதனால் முதல்ல 5 நாள் பார்க்கும்போது தன் சொந்த வீட்டிலிருந்து நல்லது பண்ணுறாரு. அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போய் அவர் சூப்பராக வேலை செய்கிறாரு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன், உங்களுக்கு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் உட்காந்துருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். சுகஸ்தானத்தில் போய் சுக்கிரனை உட்காந்தாவே, அதாவது இந்த அசையா சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அம்மாவுடைய இடம், மாதிரி ஸ்தானம். அதே மாதிரி அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த அசையா சொத்துக்கள், வீடு, கட்டிட வேலை, இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள், பில்டிங் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் மீண்டும் அதாவது இப்போ கட்டக்கூடிய யோகம் பிராத்தமெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார். சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய பிராத்தத்தை கொடுத்துருவார். ஏன்னா சுக்கிர பகவான் தனித்து உட்காரல, குருவோடு உட்காந்துருக்கிறார். குரு பகவான், குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம். இதில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கணவன் தொழிலுக்கு மனைவி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, மனைவி தொழிலுக்கு கணவன் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காம்போவாக 2 பேரும் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர உட்காந்துருக்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்கிறதுனால இந்த 2 பேருக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக நல்லா பெருகும். எப்படி பார்த்தாலுமே மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க. சரிங்களா? அதே அந்த சுக்கிர பகவான் வந்து பார்க்கும்போது 20ஆம் தேதி கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியனுடைய வீட்டில் போய் சுக்கிரன் உட்கார்றார். அப்படி உட்காரும்போது நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது புத்திர பாக்கியம். இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சிங்க, ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சிங்க, ஒன்றுமே எங்களுக்கு நல்லது நடக்கலான்னு சொல்லும்போது உங்களுக்கு தனக்காரகன் போய் புத்திரஸ்தானத்தில் உட்கார்றதுனால இந்த புத்திர செல்வத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் கண்டிப்பாக விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 20ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் வந்து 32 தேதி. அப்போ அடுத்தது 12 நாள் பார்த்திங்கன்னா சுக்கிரன் போய் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்கார்றார், சூப்பராக வேலை செய்வார். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் அவர் வந்து சொந்த வீட்டிலே இருக்கிறார். தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறது இது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், அதாவதுன்றது புதன் பகவான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் தேதி வரைக்கும் தன்னோட சொந்த வீட்டில் இருந்துட்டு 8ஆம் தேதிக்கு மேலே அவரோட தாய் வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா புதனுடைய அம்மா யாருன்னா சந்திரன், கடக ராசி அதிபதி சந்திரன் தான் புதனுடைய அம்மா. அப்போ புதன் பகவான் வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடுவார். இது எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னா, அதாவது தன்னுடைய ராசிக்கு தன் தாய்க்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு இருக்கும். சரிங்களா? அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல தான் முழுமையாக 32 நாளுமே இருப்பார். சூரியன் போய் தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக நல்ல தெம்பு தைரியத்தை கொடுத்துருவார். அதாவது மனசுக்குள்ளார பல கேள்விகள் இருக்கும், பல போராட்டங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு விடை கிடைக்கும். அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு சூரியன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது. ஏன்னா ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறதே யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனை தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல சப்போர்ட்டுகள் இந்த மாதம் உங்களை தேடி வரும். பெரிய மனுஷாக்களுடைய தொடர்பு நட்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தான குருவாக இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த திருமண தடைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும், அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே குரு பகவான் கொடுத்துருவார். ஏன்னா குருவுடைய வேலை என்னென்னா திருமணம், புத்திர பாக்கிய வளர்ச்சி, இது 3மே குரு கொடுத்துருவார். ஏன்னா குரு சூப்பரான இடத்துல உட்காந்துருக்கிறார். அதுபோக உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி,
விரைச்சனியாக உட்காந்துருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 12ல் உங்களுக்கு விரைச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போகிறது நல்லது. அதுபோக நவகிரகத்தை சுற்றுறது நல்லது. எல் தீபம் பொருத்தி வைக்கிறது நல்லது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. சனி பரிகாரங்கள் செய்துட்டு வந்தால் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தெரியும். நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.